சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணுவினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்? நாளைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரிக்கு எம்பெருமான் சிவபெருமானை சிந்திச்சுக்கிட்டே இருங்க. சிவனை சிந்திச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்னிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. இரண்டே எழுத்துங்க. சிவ சிவ, இதுக்கு என்ன கஷ்டம், படிக்கணுமா? கிடையாது. சிவ 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 சொல்லிக்கிட்டே இருங்க. நம்மளோட தீவினை மாலும் தேவரும் ஆவர், சிவ சிவன் சிவகதி சேரணுங்க. நாம் திரும்பவும் இந்த மண்ணில் பிறந்து 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 துன்ப கடலில் உழல வேணாங்க, சரிங்களா? அதனால் நாம் சிவ சிவான்னு சிந்திச்சுட்டே இருக்கலாம். இல்லைங்க என்கிட்ட புக்கு இல்லைங்க, தேவாரம் இல்லைங்க, திருவாசகம் இல்லைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, படிக்கவே தேவை இல்லைங்க. சிந்த சிவ சிவன்னு சிவாய நம என சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சொல்லிட்டு நம்ம அவ்வை பிராட்டி சொல்லியிருக்காங்க. அவ்வை பிராட்டி வார்த்தைக்கு மறுப்பே கிடையாதுங்க, சரிங்களா? அதனால் சிவாய நம்ம சிவாயன்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க இந்த சிவராத்திரிக்கு, சரிங்களா? சீரும் சிறப்புமாக வாழுங்க. ஏன்னா அடியார் சொல்ல ஆண்டவன் கேட்டது திருவாசகம், ஆண்டவனே கேட்டது திருவாசகம், நாமெல்லாம் மனிதர்கள் கேட்டு. ஏன்னா செல்வத்துள் செல்லும் செருச்செல்லும் அச்செல்லும் செல்வத்தில் எல்லாம் தலைவரும் நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு. பிற சொல்ல நம்ம கேட்கும்போது காதுக்குள்ளே போயிட்டு, அந்த மனசுக்குள்ளே போயிட்டு காது வழியே கேட்கும்போது மனசுக்குள்ளே பதிஞ்சிருமா. நம்ம பாடுறவங்களோட கேட்குறவங்களுக்கு பலன் ஜாஸ்தியாக. தேவாரமோ திருவாசகமோ திருப்புகழ் எதுவாக இருந்தாலும் பாடுறவங்களோட கேட்குறவங்களுக்கு உடனே மனசில் பதியும் அது. அதனால தான் வாடக்கூடிய பூமாலை போடாமல் வாடாத பாமாலை போடுறாங்க. அந்த பாமாலை காதுக்குள்ளே போயிட்டு அந்த மனசுக்குள்ளே பதிஞ்சிச்சுன்னா வாடாது, அது போகாது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க திட்டும்போது அந்த திட்டு எப்படி நம்ம மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிடுதோ, வடுவாகிடுதோ, அதே மாதிரி அந்த பாடுறதை திரும்ப திரும்ப கேட்குறதோ அது வடுவாக உள்ளே பதிஞ்சு தன்னால் படிக்க தெரியலனாலும் இறைவன் அதை உங்களை சொல்ல வைப்பார். அந்த தேவாரம் திருவாசகம் பாட வைப்பார், படிக்க வைப்பார், சரிங்களா? அதனால் நான் பெருசாக படிக்கலை அப்படின்றத கூட சிவசிவான்னு சொல்லுங்கள், சிவாய நமன்னு சொல்லுங்கள் போதும், சரிங்களா? இந்த அடியாரோட பெருமை என்ன, இந்த அடியாருக்கு என்ன பெருமை சொல்கிற பாருங்க. அடியாரை போற்றி அவனியில் வாழ்க, ஆண்டவன் உறைவது அடியார் இதயத்தில், இன்பமும் துன்பமும் அடியார்க்கு இல்லை, ஈசனை பாடுதல் அடியார் பணி, உண்மையே பேசும் அடியார் கூட்டம், ஊக்கம் தருவதே அடியார் ஆட்டம், எண்ணத்தில் தூய்மை அடியார்களிடத்தில், ஏழ்மையிலும் நிறைவு அடியார்களிடத்தில், ஐயம் அகற்றும் அடியார் வாழ்க்கை, ஒரே தெய்வம் என்பது அடியார் கொள்கை, ஓங்கி நிற்பதே அடியார் செய்கை, அவ்வியம் பேசாதே அடியாரை பற்றி. ஏன்னா அடியார்கள் அவ்வளோ சிறந்தவர்கள். சிவபெருமான் யாரையும் சாமானியமாக தேர்ந்தெடுக்க மாட்டாருங்க. சிவபெருமானுக்கு அடியாராகனா